டார்கெட் பண்ணது ஹாஸ்பிட்டலே இல்ல அங்க இருக்கிற டெரரிஸ்டியா. ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற போர்ல இந்த உலகமே அரண்டு போயிருக்கு. இந்த சூழ்நிலையில ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர். நான் உங்கள் ஃபிரோஸ். நீங்க இந்த வீடியோ பார்க்க முடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 16, 2026 ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதல்ல 400க்கும் மேற்பட்ட மக்கள் செத்துருக்காங்க. அதுல சில பேர் அட்மிட் ஆயிட்டு இருந்த பேஷண்ட்ஸ். இது வெறும் அட்டாக் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கு. சில வீக்ஸ்க்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு குரூப் டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் சொல்லிட்டு, சோ இந்த குரூப் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானை தாக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆப்கானிஸ்தான் தாலிபான் கவர்மெண்ட் இதை கண்டுக்க மாட்டாங்க, இதை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு கேருமே எடுத்துக்கிற மாட்டாங்க. சோ இந்த ப்ராப்ளம்னால கடந்த சில வாரமே பாகிஸ்தான்ல மிலிட்டன்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ் சாமானிய மக்களும் தாக்கப்பட்டு இருக்காங்க. சோ இதனால பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் நடுவில் இருக்கிற பார்டர்ல அடிக்கடி சண்டைகள் ஏற்படுது. இதுக்கான ரீசன் பாகிஸ்தான் சொல்றாங்க, நாங்க டிடிபி ஆட்களை மட்டும் தான், மீன்ஸ் டெரரிஸ்ட மட்டும் தான் ஏம் பண்ணி நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆனா ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க கிடையாது, அவங்க அட்டாக் பண்ணது சிவிலியன்ஸ், அப்பாவி பொதுமக்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள. சோ தி இம்பாக்ட் இஸ் டிடிபி ஸ்ட்ரைக்ஸ், பாகிஸ்தான் ரிட்டலியேஷன், ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ரைக்ஸ், சிவிலியன்ஸ் இம்பாக்ட். ஒரு போர் ஆரம்பிக்குதுன்னா அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்றதை தாண்டி எத்தனை உயிர்கள் அனாவசியமா பலியாகுது அப்படின்றத விஷயமே. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.